பிரபஞ்சத்திற்கும் பிரபஞ்ச சக்திக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஜீவாத்மாக்களுக்கும் பரமாத்மாவிற்கும் என் அன்பான வணக்கம். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஆலயம் தொழுவது சாலமும் நன்றி. நாம் ஆலயங்களுக்கு ஏன் செல்கிறோம்? ஆலயங்களில் உறையும் தெய்வம் நமக்கு என்ன தரும்? ஆலயங்களில் உறையும் நிர்மாணிக்கப்பட்ட பிரதிஷ்டை செய்யப்பட்ட தெய்வ விக்கிரகங்கள் தெய்வத்தன்மை பிரதிபலிக்கிறது. அந்த விக்கிரகங்களுக்கு பிரபஞ்ச பேராற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு. பிரபஞ்சத்தின் பேராற்றலை ஈர்த்து மின்காந்த சக்தியை சுற்றியுள்ள எல்லா இடங்களிலும் பரப்பக்கூடிய சக்தியும் உண்டு. நாம் ஆலயங்களுக்கு செல்லும் போது நமக்கு நேரான எண்ணங்கள் நமக்குள் உதிக்கும். அந்த பிரபஞ்ச பேராற்றல் தெய்வ விக்கிரகங்களிலிருந்து நம் மீது பிரதிபலிக்கும். நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும், பிரார்த்தனைகள் பலிக்கும். இவ்வாறு பல்வேறு நன்மைகள் இருப்பதால் நாம் ஆலயங்களுக்கு செல்வது மிகவும் சிறந்தது. ஆலயங்களுக்கு செல்லும் போது ஒரு ஐதீக வழக்கம், தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட பதார்த்தங்கள், நீர், துளசி போன்றவை நமக்கு பிரசாதமாக அளிக்கப்படுகின்றன. விபூதி, சந்தனமும் குங்குமமும் நமக்கு பிரசாதமாக வழங்கப்படுகின்றன. இது காலம் தொட்டு இந்த பழக்கம் நிலவி வருகிறது. ஆனால் இந்த பிரசாதத்தின் பின்னணியில் ஒரு அழகிய தெய்வீக கதை இருக்கிறது. அது என்னவென்றால், ஒரு சமயத்தில் துவாரகாபுரியை செல்வச் செழிப்புடன் கண்ணபிரான் ஆண்டு வந்திருக்கும் போது அவருடைய நண்பர் குசேலர் என்பவர் அவருடைய நாட்டிற்கு மிக தொலைவில் இருந்தாலும் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். அவருடைய குடும்பம் வறுமையில் வாடியது. அவருடைய குழந்தைகள் பட்டினியால் துன்பப்பட்டனர். அப்போது இந்த குசேலருடைய மனைவி குசேலரிடம், நீங்கள் உங்கள் நண்பர் கிருஷ்ணபிரானை சந்தித்து அவரிடமிருந்து உங்களுடைய துன்பங்களை போக்கிக் கொள்ளலாம், அவர் உங்கள் துன்பங்களை போக்குவதற்காக அருள் புரிவார் என்று கூறினார். அதை கேட்ட குசேலருக்கு சற்று தயக்கம் இருந்தது. நண்பரிடம் சென்று எப்படி யாசிப்பது, எப்படி தன் வறுமையை கூறுவது? உற்ற நண்பரிடமும் வறுமைகளை கூற வேண்டாம் என்பது ஒரு வாக்கு. அப்போது அவர் மேலும் யோசித்தார். தன்னுடைய வேறு வழி இல்லை, தன்னுடைய குழந்தைகள் பட்டினியால் கிடக்கிறது, அவங்களுடைய இப்படியே கொண்டு சென்றால் நமக்கு மிகுந்த கஷ்டமாகிவிடும். ஆகையால் துவாரகைக்கு சென்று கிருஷ்ணனை சந்திப்பதே நல்லது என்று நினைத்து புறப்பட்டார். அப்போது குசேலருடைய மனைவி கூறுவாள், உங்கள் நண்பரை சந்திக்க செல்கிறீர்கள், ஏதாவது அவருக்கு பிடித்ததை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள், அவருக்கு பிடித்த அவல் இருக்கிறது, அவற்றை எடுத்து செல்லுங்கள் என்று கூறினார். அதனை அந்த அவலை ஒரு கந்தல் துணியில் ஊரமாக கட்டி முடிந்துவிட்டு கிருஷ்ணரை காண துவாரகைக்கு செல்கிறார். இவருடைய வறுமை கோலத்தையும் வறுமை தோற்றத்தையும் கண்ட துவாரகாபுரியினுடைய அரசவை காவலர்கள் இவரை அனுமதிக்கவில்லை, அரண்மனைக்குள் செல்ல அனுமதிக்கவில்லை. அப்போது இந்த குசேலர், அவர் கிருஷ்ணன் என்னுடைய நண்பர் தான், கண்ணபிரான் என்னுடைய நண்பர், என்னுடைய பாலிய சிநேகிதர், அவரை கண்டிப்பாக எனக்கு சந்திக்க வேண்டும் என்று மிகுந்த வற்புறுத்தலோடு மன்றாடினார். வாயில் காவலர்கள் கண்ணபிரானிடம் சென்று விஷயத்தை கூறினார். குசேலன் என்ற பெயரை கேட்டவுடனேயே ஸ்ரீகிருஷ்ணர் விரைந்து வந்தார். அனைவர் முன்னிலையிலும் அவரை ஆறத் தழுவி கொண்டார். குசேலரை அரண்மனைக்குள் கொண்டு சென்று பாத சேவகம் செய்து உபசரித்து உணவளித்து உடையளித்து ஓய்வெடுக்க கூறினார். ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கும் போது பழைய மலரும் நினைவுகளை அவர்கள் சாந்தீபினி என்ற குருகுலத்தில் படித்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் நண்பர்களாக இருந்ததையும் விளையாடியதையும் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ருக்மணி தேவி உடன் இருந்தாள். ஸ்ரீகிருஷ்ணர் அப்போது குசேலரிடம், ஆமா, நண்பனை சந்திக்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாயே, எனக்காக நீ என்ன கொண்டு வந்தாய் என்று கேட்டார். குசேலருடனே, இது உனக்கு பிடித்த அவலை கொண்டு வந்திருக்கிறேன் என்று அவளுடைய பொதியை வழங்கிய போது அந்த மாயாவி கண்ணன் தன்னுடைய சிறு வயதில் இருக்கும் போது, சிறு பிராயத்தில், விளையாட்டு பிராயத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அப்படியே நினைத்தார். குசேலன் என்பவன் பாலகனாக இருக்கும்போது அவன் ஒரு சுதாமன் என்று பெயரிட்டு அழைக்கப்பட்டான். அவன் விளையாடி கொண்டிருக்கும் போது கிருஷ்ணருக்கு பிடித்த அவளை மறைத்து விட்டான், கொடுக்கவில்லை.
அந்த அவலை இவன் திரும்ப கொண்டு வந்திருக்கிறான் போலும் என்று நினைத்து சற்று புன்னகைத்துவிட்டு ஒரு பிடி அவலை எடுத்து தன்னுடைய வாயில் விட்டார். ஒரு பிடி அவலை எடுத்து கிருஷ்ணர் வாயில் மென்றபோது என்ன நடந்தது தெரியுமா? குசேலனுடைய வீடு முழுவதும் செல்வம் நிரம்பியது. வீடு சுபிட்சம் அடைந்தது. அடுத்தபடி அவளை எடுத்து வாயில் போட்ட போது என்ன நடந்தது? குசேலருடைய பூர்வ ஜென்ம கர்மங்கள் அனைத்தும் கரைந்து சென்றது. வீடு பேர் அடையக்கூடிய எல்லா புண்ணியங்களும் அவரை வந்து சேர்ந்தது. அடுத்தது மூன்றாவது படி அவளை எடுத்து வாயில் போட சென்ற போது ருக்மணி தாயார் தடுத்தார். சுவாமி, என்ன பண்றீர்கள்? அவள் மூன்றாவது அவள் எனக்கு பிரசாதமாக தரக்கூடாதா என்று தடுத்தார். மாயாவி கண்ணனுக்கு அவர் தடுத்ததனுடைய எண்ணம் தெரியும். வாமன் அவதாரத்தில் இருக்கும்போது மகாபலி சக்கரவர்த்தியை மூன்றாவது அடியில் ஆட்கொண்டது போல் சுசேலனையும் ஆட்கொண்டு விடுவாரோ என்று பயந்து ருக்மணி தடுத்தது கிருஷ்ணருக்கு புரிந்தது. அதனை மூன்றாவது படியை பிரசாதகமாக ருக்மணி தாயாருக்கு கொடுத்தார். அந்த ஐதீகத்தின்படிதான் நமக்கு இறைவனுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட பொருட்கள் நமக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது என்பது வரலாறு. அது ஒரு புண்ணியமான ஒரு கதை. இந்த கதையை தொடர்ந்து ஒரு மிகவும் அழகிய கதை இருக்கிறது. அது என்ன கதை தெரியுமா? ஆதிசங்கரருடைய கதை. ஆதிசங்கரர் என்பவர் காலடியில் சிவகுரு ஆரியாமா என்பவர்களுக்கு மகனாக பிறந்தார். அவர் சிவபெருமானுடைய அவதாரம் என்று ஆரியாமா குறிப்பிட்டிருந்தார். அந்த ஆதிசங்கரருக்கு 4 வயதாக இருக்கும்போது அவருடைய தந்தை மறைந்து விட்டார். பின்பு அவர் குருகுலத்தில் கல்வி கற்க சென்றார். குருகுலத்தினுடைய நியதி என்னவென்றால், வேதங்கள், வீரம், பல்வேறு வித்தைகள் அனைத்தும் குருகுலத்தில் குருவால் கற்பிக்கப்படும். ஆனால் அவர்களுக்கு தேவையான உணவை அவர்கள் நெடுந்தூரம் சென்று பிக்ஷை எடுத்துதான் உண்ண வேண்டும். பவதி பிக்ஷாம் தேகி என்று ஒவ்வொரு மனைகளுக்கும் சென்று, ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று தங்களுக்கு தேவையான உணவுகளை பெற்று கொண்டு வந்து அவர்கள் சாப்பிடுவார்கள். தானியங்களாக இருந்தால் அதை கொண்டு வந்து சமைத்து சாப்பிட வேண்டும். இப்படிப்பட்ட நியதிகள் இருந்தன. ஆதிசங்கரர் ஒரு நாள் பிக்ஷை பெறுவதற்காக சென்றபோது ஒரு வீட்டின் முன் சென்று நின்றார். அந்த வீட்டின் வெளியில் வந்து அந்த வீட்டையே உற்று நோக்கினார். அப்போது ஒரு பெண்மணி அங்கு வந்தார். பெண்மணி மிகுந்த வறுமை கோலத்தில் இருந்தார். அவருடைய வீடும் வறுமையாக இருந்தது. ஆதிசங்கரருக்கு அந்த வீட்டை விட்டு நகரவும் இஷ்டமில்லை. நேரம் அங்கு காத்து கொண்டிருந்தார். அச்சமயத்தில் அந்த பெண்மணி ஆதிசங்கராகி அந்த சிறுவனுடைய தேஜஸை கண்டு அவருக்கு ஏதாவது வழங்கவே வேண்டும் என்று வீட்டில் உள்ள எல்லா இடங்களிலும் கிளவினார். ஒன்றும் அகப்படவில்லை. தானியங்களும் இல்லை, உணவுகளும் இல்லை. என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த போது ஒரு காய்ந்த நெல்லிக்காய் அவருடைய வீட்டில் இருந்தது, சமையலறையில் இருந்தது. அதை கொண்டு வந்து ஆதிசங்கரருக்கு கொடுத்தார். அந்த காலத்தில் வந்து துவாதசி என்ற நாளில் நெல்லிக்காய் சாப்பிடுவார்கள். அடுத்த நாள் ஏகாதசி விரதம். அந்த துவாதசி அன்று இறைவனுக்கு நெல்லிக்காய் படைத்து ஏகாதசி அன்று அந்த நெல்லிக்காய் சாப்பிட்டு விரதத்தை முடித்துக் கொள்வார்கள் என்று சொல்வார்கள். அந்த நெல்லிக்காயை பெற்றவுடன் அந்த பெண்மணியினுடைய இரக்கத்தையும் அந்த வறுமை நிலையிலும் தனக்கு வழங்க வேண்டும் என்ற தார்மீக தர்ம சிந்தனையும் நினைத்து மகிழ்ச்சி அடைந்த ஆதிசங்கரர் அந்த பெண்மணியினுடைய வறுமையை போக்க விரும்பி மகாலட்சுமி தாயாரை வேண்டி அழைத்தார், மனமுருகி அழைத்தார். மகாலட்சுமி தாய் அங்கு தோன்றினாள். ஆனால் ஆதிசங்கரிடம் அவர் கூறினார், இந்த பெண்மணி பூர்வ ஜென்மத்தில் ஒரு தவறு செய்திருக்கிறார். என்ன தவறு என்றால், போன ஜென்மத்தில் அவர் குசேலருடைய மனைவி. ஸ்ரீகிருஷ்ணரிடமிருந்து குசேலர் பெற்றுக்கொண்டு வந்த செல்வங்களை மிகுந்த சுயநலமாக பயன்படுத்தி கொண்டார். எந்தவித தான தர்மமும் செய்யவில்லை. எந்த மக்களுக்கும் எந்த விதத்திலும் அவர் உதவவில்லை. ஆகையால் இந்த ஜென்மத்தில் அவர் வறுமையோடு பிறந்திருக்கிறாள். அவள் வறுமையோடு போராடி கொண்டிருக்கிறாள். அவளுக்கு அனுகிரகம் செய்ய எனக்கு சற்று தயக்கமாகவே இருக்கிறது என்று லட்சுமி தாயார் கூறியிருக்கிறார். அப்போது, தாயே, நீ தோன்றிய உடனேயே இங்கு லட்சுமி கடாட்சம் வந்து விட்டதே,
நீ இங்கு தோன்றி காட்சியளித்த உடனே இந்த இடம் சுபிட்சமடைந்தது, நான் என்ன பேர் பெற்றேன் தாயே என்று தாயை புகழ்ந்து பாட ஆரம்பித்தார். நீ அக்கா நிச்சயமாக அந்த பெண்மணிக்கு உதவி செய்ய வேண்டும், இந்த வீடை நீ ஆசீர்வதிக்க வேண்டும், உன்னுடைய செல்வ மழையை நீ பொழிய வேண்டும் என்று கேட்டு கனகதாரா ஸ்தோத்திரம் என்ற பாமாலையை பாடத் தொடங்கினார். புகழ் பாலை. அது லட்சுமி தேவியை புகழ்ந்து இறங்கி பணிந்து பாடிய அந்த பாமாலை. அந்த பாடல் பாடிக்கொண்டிருக்கும் போது கனகம் என்றால் தங்கம், தாரை என்றால் மழையா ஊத்தாக பெய்வது. அந்த நெல்லிக்காய், தங்க நெல்லிக்காய், எந்த நெல்லிக்காய் அந்த பெண்மணி ஆதிசங்கரருக்கு அந்த சிவபெருமானுடைய அவதாரத்துக்கு வழங்கினாலோ அதே நெல்லிக்கனியை தங்கமாக, தங்க மழையாக, தாரை தாரையாக பொழிய ஆரம்பித்தாள். அதனால் அந்த பெண்மணி மீண்டும் செல்வந்தராகவும் செல்வ செழிப்புடனும் அவருடைய வீடு சொர்ண மனா என்ற பெயரில் இன்றும் வழங்கப்படுது. புன்னாக்கோடு என்ற இடத்தில் கேரளாவில் சொர்ணமனா என்று அந்த கோயிலே, அது லட்சுமி மகாலட்சுமியுடைய கோயிலே அங்கு எழுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆகையால் நம்மளுடைய வறுமைகள், நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்காக அந்த ஆதிசங்கரர் பாடிய கனகதாரா ஸ்தோத்திரத்தை நாம் இல்லங்களிலே ஒலிக்க செய்து நாமும் அதை பாராயணம் செய்து பலன்கள் பெற வேண்டும். லக்ஷ்மி தாய் செல்வத்திற்கு மட்டும் அதிதேவதை அல்ல, நோய் நொடிகளையும் வறுமையையும் தீர்ப்பவள், பின் வரக்கூடிய துன்பங்களை முன்னரே அறிவித்து பக்தர்களுக்கு நன்மை செய்பவள், குடும்பத்திற்கு எல்லா செல்வ செழிப்பையும் வழங்கக்கூடிய குலமகள். அவளை வணங்கி, அவள் இந்த பிரபஞ்சத்தினுடைய நாயகி, அவளை நாம் வணங்கி நாம் நல்வளம் பெறுவோம், சுபிட்சம் பெறுவோம், வாழ்வோம் நலமாக, வளர்வோம் வளமாக. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. உங்களுக்கும் நன்றி. வணக்கம்.